கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 735க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். இன்றைக்கி நம்ம 20/12/2025க்குரிய 9486க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 2 நாளாக அன்மேட்சாகவே வந்துட்டுருக்கு. அது எப்படி வருதுன்னா, வீடியோவில் செகண்ட் ப்ரைஸ் வர்றது நம்மதில் 3 டிஜிட் வின்னிங் வருது, செகண்ட் ப்ரைஸ் வர்றது மட்டும்தான் உட்காருது. இது ஏன்னு தெரில. நம்ம எடுக்கிறது கான்செப்ட் கரெக்டாக தான் வருது, ஆனால் ட்ரிக்ஸில் கரெக்டாக உட்கார மாட்டுது. அது ஏன்றதை இன்றைக்கி நம்ம கரெக்டாக பிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ வாங்க, ஏன் என்ன மிஸ்டேக்கு, எதனால் என்ன தப்பு நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எப்பயும் போல் 3 டிஜிட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அடுத்து எப்பயும் போல் நம்ம ஏபிஎஸ்சிபிசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம காருண்யா லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட்டை கெஸ்ஸிங் பார்க்குறது முன்னாடி சுவர்ண கேரளம் லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு ஏபிசியில் 8 பாஸ். ஓகேங்களா? இது ஒன்று மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா வீடியோவில் ஏ போர்டு 4 நம்ம மென்ஷனே பண்ணியிருந்தோம், மார்க் போட்டு மென்ஷனே பண்ணியிருந்தோம். ஏ போர்டு 4, அப்புறம் அந்த இன்னொரு நம்பர் ஒரே நம்பர் தான், 4 6 ஹைலைட்டாக இருக்குதுன்னு. அதே மாதிரி கரெக்டாக நமக்கு 4 ஏ போர்டில் உட்காந்துருக்கு. 9 4 8 6. அதுக்கு முதல் நாள் 6 0 1. இது அப்படியே பாருங்களேன், 6க்கு 6 ஏறிடுச்சு. 1க்கு ஃப்ளிப்பு 8, 0க்கு பவர் 4. ஆட்டத்தை பார்த்தீங்களா எப்படி ட்ரிக்ஸ் எடுத்துருக்கான், எப்படி எடுத்துருக்கான் பார்த்தீங்களா? கொஞ்சம் கொலாப்ஸ் தான் பண்ணுறான். ஓகேங்களா? இந்த 6க்கு ஃப்ளிப்பு இது. ஓகேங்களா? ஃப்ளிப்பு பவரு எப்படி உல்ட்டா பண்ணி அப்படி எடுக்கிறான், அப்படி உல்ட்டா பண்ணி எடுக்கிறான். இந்த ட்ரிப்ஸ்லாம் எடுத்துருக்கான். இன்றைக்கி நம்ம இதே மாடுலேஷன்லேயும் இன்னொரு ட்ரிக்ஸையும் 2ஐயும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 486 டேரெக்டாகவே அடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டு 3 டிஜிட் நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் 5 8 2. ஓகேங்களா? 5 8 2 2 7 4 2 7 4. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3 9 1 3 9 1 5 6 0 5 6 0. ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்குறது சிம்பிள் தான். இந்த லாஸ்ட் ஒரே செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். 5 6 0 இருந்து 5 6 9 இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா 5 6ன்றது இதில் அப்படியே உட்காருது. 5 6 அதனால தான் சொல்கிறேன், லக் இருந்துச்சுன்னா நமக்கு அப்படியே உட்கார்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 5 8 2 2 7 4 3 9 1 5 6 0 5 6 0 2 5 6 9. ஓகேங்களா? பார்த்து கவனமாக எதுனாலும் மெம்பர்ஷிப் கவனம்னா ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏபி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏபியை பொறுத்தளவு நமக்கு 4 8 அதுதான் நீ பண்ண போகிறோம், உல்ட்டா பண்ண போகிறோம். 1 7 2 3 7 5 5 6 5 6. ஓகேங்களா? 5 8 5 6 5 8 அண்டு 4 2. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏபிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். 1 7 2 3 7 5 5 6 5 8 மற்றும் 4 2 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய
வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் 4 டிஜிட் தான். ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 7940. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6089. ஓகேங்களா. செகண்ட் நம்பர். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்சாக தான் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 79406089. ஓகேங்களா. அடுத்து பார்க்க போகிறது ஏ போர்டு மட்டும்தான். ஏ போர்டை பொறுத்தளவு 4 வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா. 7 9 0. இந்த 3 நம்பர் தான். இந்த இது நம்ம ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுவோம். இது நம்மளுக்கு செட் ஆகிடுச்சுனாலே அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு போர்டும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் இருக்க போர்டை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா. அது நீங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா அதை நீங்கள் எடுத்து சூப்பராக ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா. இந்த 3 நம்பர் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 790. ஓகேங்களா. ஏ போர்டு மட்டும்தான். ஏ போர்டு மட்டும்தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 5. ஓகேங்களா. 5 7 9. ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். 5 7 9. 5 7 9. ஓகேங்களா. இதில் வேணால் நீங்கள் என்ன நம்பர் சேர்க்குறீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா. 2 மட்டும் சேர்த்துக்குங்க. இதில் எப்பயும் போல் நீங்கள் இதை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 4 8 6ன்ற கெஸ்ஸிங்கை வச்சு அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பரை எடுத்தாச்சு. ஆல் போர்டு 5 7 9. ஃபைனலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 2. ஓகேங்களா. இந்த 4 நம்பர் தான் நாளைக்கு ஆட்டத்தில் ஹைலைட்டாக இது இருக்குது. நாளைக்கு நம்ம கெஸ்ஸிங் படி கரெக்டாக உள்ளே வந்துருச்சுன்னா டெய்லி ஒவ்வொரு போர்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா. எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேஎல்சி போர்டுன்ற மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இன்றைய கெஸ்ஸிங் எனதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.